தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்குல தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மத்திய போதை தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். குறிப்பா இந்த விவகாரத்துல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதன் காரணமாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொண்டது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனைகளையும் மேற்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 8, 9, 10 ஆகிய 3 தினங்கள்ல டெல்லி சிறையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று இந்த விசாரணையானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் சாதிக் மனைவி துங்கப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராகி நேரில் விளக்கங்கள் அளித்து வருகிறார். அவருக்கு சம்மன் அளித்ததன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி தற்போது நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணையானது அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மனைவிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திரைப்பட இயக்குநர் அமீருக்கும் சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரணையும் நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜாஃபர் சாதிக்கிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ஏற்கனவே சோதனைகள் நடைபெற்ற பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றன. அதன் அடிப்படையிலும் ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பின்பாக விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.